உங்கள் பேர் கேசவன். 7லே பிறந்து 7லே பேர் வச்சா எப்படி விளங்கும்? விளங்காது. ஆனால் இதுக்கு மாற்று ரெமெடி ஒன்று இருக்குது. இதோட கூட்டுத்தொகை 9 வருது. அந்த 9 தூக்கி இங்கே போட்டிங்கன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். இப்போ படிங்க. கேனயன். சொல்லும் போது எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்த மாதமே நீங்கள் கனடா போகிறீங்க. ஓகே. இப்படி சாதாரண கேசவனாக இருந்த என்ன இவ்வளோ பெரிய கேனையன் ஆக்குறது ஐயா தான். இந்த மாதிரி பல கேனையன்களை உருவாக்கணும்னு ஐயாவை ரொம்ப வேண்டிக்கிறேன். என்னடா இதெல்லாம்? கொஞ்சம் மேலே பாரு. தோனி சூப்பர் ஸ்டார், ஒபாமா பவர் ஸ்டார். சூப்பர்ல. டோக்கன் நம்பர் 7 8 ரேகா. ரேகான்ற பேருக்குலாம் என்னடா கேடு? நல்ல பேர் தானே, அதெல்லாம் எதுக்கு மாற்ற வருதுங்க? இல்லை சார், நான் தான் சார் ரேகா. ரேகா சார். சாரி மேடம், தப்பாக எடுத்துக்காதீங்க. தாத்தா, நீலாம் பேரை மாற்றி என்ன பண்ண போற? 4 பேரன். உனக்குலாம் பேரை மாற்றி கூப்பிட்டு உனக்கு அது கேட்டு விடிஞ்சிரும். நேம் சேஞ்ச் பண்ண வந்திருக்கீங்களா? இல்லை, என்னை கொடுத்துட்டு வேற ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ண வந்திருக்கான். அதுவும் பெட்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். நேம் சேஞ்ச் தான். நானும் நேம் சேஞ்ச் தான். சூப்பர் சார். என்னமோ ஒன்னாயிட்டீங்க சார், உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. கேட்டான்டா. புரியுது. எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். என் பேரு பாவாடை சாமி.